கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளிலே 1 சாமுவேல் 25 அதிகாரம் 2 வசனத்தை ஒருவர் வாசிக்கும்படி. மாகோனிலே ஒரு மனுஷன் இருந்தான். அவனுடைய தொழில்துறை கர்மேலில் இருந்தது. அந்த மனுஷன் மகாபாரி குடித்தனக்காரனாயிருந்தான். அவனுக்கு 3000 ஆடும் 1000 வெள்ளாடும் இருந்தது. அடுத்த வசனம். அந்த மனுஷனுக்கு நாபால் என்று பெயர். அவனுடைய மனைவிக்கு அபிகாயில் என்று பெயர். அந்த பெண் புத்திசாலியும் ரூபவதியுமாயிருந்தார். அந்த மனுஷனோ முரடனும் துராக்கிருதனுமாய் இருந்தார். பொருந்தாத உறவு. திருமண நாளென்று நல்ல பொருத்தோன்னு சொல்லுவாங்க, ஜோடி பொருத்தோன்னு சொல்லுவாங்க. ஆனால் கல்யாணம் ஆன 2 மாதத்தில் கதை வேற மாதிரி போய். பொருந்தாத உறவுகள். எந்த கன்வென்ஷன் கூட்டத்திலும் ஒரு நேரத்தை குடும்பங்களுக்கான ஒரு செய்தியாக நான் கொடுப்பது உண்டு. இந்த லெந்து காலத்திலும் ஒரு கூட்டத்தையும் நீங்கள் தவற விடக்கூடாது. உங்களுடைய பிள்ளைகளுக்காக, உங்களுடைய வாழ்க்கை துணைக்காக, வயோதிப பெற்றோருக்காக வந்து நீங்கள் அமர்ந்து ஜெபிக்க வேண்டும். பலவீனங்கள் நிறைந்த ஒரு உலகம். செல்போன் போன்ற சத்துவத்தின் மூலம் பிசாசு கிரியை செய்கிற உலகம். அநேகர் நடைப்பிணம் போல வாழ்கிறார்கள். குடும்பத்திலே ஒரு பிடிப்பு இல்லாத ஒரு நிலைமை. ஒரு கல்யாணம் ஒழுங்காகுது. மணமகன் என்ன யோசிக்கிறார்? உலகத்திலேயே சூப்பரான ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ண போகிறேன். அந்த அம்மா என்ன யோசிக்கிறாங்க? உலகத்திலேயே சூப்பரான ஒரு ஆணை கல்யாணம் பண்ண போகிறேன். கல்யாணம் ஆன 2 மாதம் ஒரு முடிவுக்கு வருவாங்க, உலகத்திலேயே மோசமான ஒரு பிசாசுக்கிட்ட மாட்டிக்கிட்டேன். அப்படி ஒவ்வொரு கணவனும் என்ன நினைக்கிறார்? உலகத்தில் இருக்க எல்லா பெண்களும் நல்லவங்க தான், நம்ம ஒய்ஃபு தான் மோசம் அப்படின்னு நினைக்கிறார். ஒவ்வொரு பெண்ணும் என்ன யோசிக்கிறாங்க? உலகத்தில் இருக்க அவ்வளவு ஆண்களும் நல்லவங்க தான், நமக்கு வாய்ச்சதே ஒன்று, அதுதான் ரொம்ப மோசம் அப்படிங்கிறாங்க. இல்லை, என்ன வேடிக்கை தெரியுமா? உலகத்தில் அத்தனை பேரும் அப்படித்தான் யோசித்துக்கிறாங்க. எல்லாருக்கும் அவங்களுடைய வாழ்க்கை துணை பொருந்தாமல் இருக்கிறது. வேதாகமத்திலே யோபுவை பற்றி வாசிக்கிறோம். பொல்லாப்புக்கு விலகுகிற ஒரு மனிதர், தேவனுக்கு பயந்த ஒரு மனிதர். அவன் எல்லாவற்றையும் இழக்கும்போது அவருடைய மனைவி என்ன சொல்லணும்? பேசாமல் 2 பேரும் செத்து போயிடுவோமா அப்படின்னு கேட்டிருந்தா கூட தப்பு இல்லை. தேவனை தூசித்து ஜீவனை விடும் நம்ம இருக்கணுமா, அவர் மட்டும் போகணுமா? அதுதான் அந்த அம்மாவை இருக்க வச்சு ஆண்டவர் மேலும் 10 குழந்தையை கொடுத்தார். பொருந்தாத ஒரு யோபு சொல்றார், என் மனைவியின் சுவாசம் எனக்கு வேறுபட்டு இருக்கிறது. அன்னைக்கு யோபு மட்டும்தான் சொன்னார். இன்னைக்கு ஒவ்வொரு வீட்லையும் எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் சுவாசம் வேறுபட்டு இருக்கிறது, எனக்கும் என் வாழ்க்கை துணைக்கும் துணை வேறுபட்டு இருக்கிறது. அபிகாயில் புத்திசாலி, நாபால் முரடன். அந்த அம்மாவுக்கு வாலிப வயசில் வீட்டுக்கு ஒரு நாள் ஒருத்தர் வந்திருப்பார். ஒரு நல்ல மாப்பிள்ளை இருக்குது, முடிச்சிடலாமான்னு அவங்க அப்பாட்ட கேட்டிருப்பார். மாப்பிள்ளை எப்படின்னு அப்பா கேட்டிருப்பார். 4000 ஆடு இருக்கு, அவ்வளவுதான். ஆளை பற்றியும் பார்க்கல, ஃபோட்டோவையும் பார்க்கல, ஒன்றையும் பார்க்கல. 4000 ஆடு. பெரிய ஆள், பெரிய பணக்காரர். நம்ம வீட்டுக்கு நம்ம மருமகன் பெரிய ஆள், நம்ம மகளுக்கு பெரிய இடம், கல்யாணம் பண்ணி வச்சாச்சு. பிள்ளையை ஒழுங்காக தான் வளர்த்தார், கொடுத்த இடம் சரியில்லையே. 4000 ஆடு இருக்கு. அவரை பற்றி ஒரு வார்த்தை என்ன தெரியுமா சொல்லுது? துராக்கிருதன். துராக்கிருதன்னா அர்த்தம் என்ன? நீங்கள் அத்தனை பேரும் அர்த்தம் சொல்ல முடியாத அளவுக்கு மோசமான ஆள். துராக்கிருதன் ஒன்றும் சொல்ல முடியாது அந்த ஆள்கிட்ட, அவ்வளவு மோசமான ஒரு ஆள். ஆனால் அபிகாயில் அவரோடு தான் வாழ்ந்தார். அந்த காலத்தில் இந்த நாபாலுடைய ஆடுகள் வனாந்தரத்திலே இருந்தன. தாவீது வனாந்தரத்திலே ஒளிந்து வாழ்ந்தார். இந்த ஆடுகளை சிங்கங்கள் பட்சிக்காதபடி, கொடிய மிருகங்கள் தொடராதபடி, திருடர்கள் தொடராதபடி தாவீது பாதுகாத்து கொடுத்தார். அப்போ இந்த செம்மறி ஆடுகளுக்கு மயிர் கத்தரிக்கிற ஒரு காலம். அப்போ எல்லாருக்கும் விருந்து கொடுப்பாங்க.
யாரெல்லாம் சொந்தக்காரங்க, நண்பர்கள், இந்த தொழிலுக்கு உதவி செய்தவங்க விருந்து கொடுப்பாங்க. நாபால் எல்லாரையும் கூப்பிட்டான், தாவீதை மறந்துட்டான். தாவீது ஆள் அனுப்புகிறார், எனக்கும் என்னோடு இருக்கிறவர்களுக்கும் கொஞ்சம் உணவு கொடு. நாபால் குடிச்சு வெறிச்சுவேன், எஜமானை விட்டு ஓடி போகிறவனுக்கெல்லாம் நான் சாப்பாடெல்லாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டேன். தாவீது யுத்தத்துக்கு கிளம்பிட்டான். இந்த செய்தி அபிகாயிலுக்கு சொல்லப்படுகிறது. அபிகாயில் உணவுப் பொருட்களையும் 10 வேலைக்காரர்களையும் சேர்த்து கொண்டு வந்து தாவீதிடத்திலே தன் கணவனுக்காக பரிந்து பேசி, யுத்தம் வேண்டாம் என்று அவள் பேசி அந்த பிரச்சனையை அமர்த்துகிறதை பார்க்கிறோம். என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பழைய ஏற்பாட்டில் இன்னொரு பொருந்தாத உறவு இருக்கு. யார் தெரியுமா? யாக்கோபு, ராகேல். இந்த ராகேல் அழகுனா அவ்வளவு அழகு. அந்த ஐயா இந்த அம்மாவுக்காக 14 வருஷம் அடிமைச்சான். உலகத்தில் மனைவிக்காக 14 வருஷம் ஆடு மேய்ச்ச ஒரு பண்ணையார் மகன் யாருன்னு கேட்டால் யாக்கோபு மட்டும்தான். உங்கள் வீட்டுக்காரர் ஒரு 14 நிமிஷம் வெங்காயம் உரிச்சு தர சொல்லுங்கள், உங்களை திட்டுவார், இனியை திட்டுவார், ஐயர்வாள்கிட்ட போய் இந்த மாதிரி பிரசங்க யாரெல்லாம் கூப்பிடாதீங்கன்னு சொல்லுவார். ஆனால் யாக்கோபு 14 வருஷம் தன் மனைவிக்காக ஆடு மேய்த்தார். அந்த அளவு அந்த அம்மாவுக்கு அழகு. ஆனால் அந்த அம்மாவுக்கு அழகு தோத்து போச்சு, குழந்தை கிடைக்கல. கணவனை பார்த்து சொன்னாங்களாம், பிள்ளை கொடும், இல்லாவிட்டால் சாகிறேன். கணவன் செய்த தியாகத்தை, அன்புக்கு கொடுத்த மரியாதையை அந்த அம்மா புரிஞ்சிக்கவே இல்லை. முரண்பட்ட உறவு. புதிய ஏற்பாட்டில் இந்த முரண்பட்ட உறவை பார்க்குறோம். இளையகுமாரனுக்கு அப்பா வீட்டில் ஒரு குறை இல்லை, ஆனால் சொத்தை பிரித்து தர சொல்லி தூரம் போனான். முரண்பட்ட உறவு. இயேசு கிறிஸ்துடைய சீசர்களே முரண்பட்டவங்க தான். ஆண்டவர் ஒரு இடத்துக்கு போகும்போது அந்த ஊர்க்காரங்க ஏற்றுக்க மாட்டேன்னாங்களாம். உன்னை சீசர்கள் கேட்டாங்களா, ஆண்டவரே எலியா செய்தது மாதிரி வானத்திலிருந்து நெருப்பு இறக்கி அழிச்சிருவோமான்னு கேட்டாங்க. ஆண்டவர் ஆசீர்வதிக்க வந்தவர், சபிக்க வந்தவர் அல்ல, ஆசீர்வதிக்க வந்தவர். நீங்கள் ஆவி உடையவர்கள் என்பதை அறியீர்களா? ஆண்டவர் அவர்களை அதட்டினார். யார் மறுதளிச்சாலும் நான் மறுதளிக்க மாட்டேன்னு சொன்ன பேதுரு தான் முதல்ல மறுதளிச்சார். சீசர்கள் எல்லாரும் சொன்னார்கள், நாங்கள் மறுதளிக்க மாட்டோம், ஓடி போனார்கள். முரண்பட்ட உறவுகள். இந்த முரண்பட்ட உறவுகளை வச்சு கர்த்தர் சாதனை செய்தார். ஆமே. உங்கள் குடும்பத்திலையும் முரண்பட்ட உறவுகளை வச்சு கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். ஆமேன்னு சொல்லுங்க. மறைச்சு பார்க்கக்கூடாது, ஆமேன்னு சொல்லணும். ஆமேன்னு சொல்லுங்க. மனைவி முரண்படலாம், கணவர் முரண்படலாம், பிள்ளைகள் முரண்படலாம். என்ன செய்கிறது? தூக்கி எறிஞ்சிட முடியுமா? வரலாற்றில் கூட இப்படி உண்டு. நம்முடைய தேசப்பிதா மகாத்மா காந்தி நம்முடைய தேசத்தில் மட்டுமல்ல, உலகத்தின் அனைத்து தேசங்களிலும் மகாத்மா என்று போற்றப்படுகிறார். ஆனால் அவருடைய மகன் ஹீராலால் என்பவர் முரண்பட்டுக்கிட்டே இருந்தார். மகாத்மா காந்தி கொள்கையை ஏற்று மதுபானத்தை விட்டு விலகி இருந்து போனவங்க நிறைய பேர். மகன் குடிகாரராக இருந்தார். ஒரு கம்பெனியில் வேலை பார்க்கும்போது ஒரு குற்றம் செய்து ஜெயிலுக்கு போனவராக இருந்தார். மகாத்மா காந்தி இறுதி ஊர்வலம் நடக்கும்போது அவர் பின்னாலே ஒரு பிச்சைக்காரனை போல நடந்துக்கிட்டு இருந்தார். ஒரு நாள் மகாத்மா காந்தி ஹீராலாலை கூப்பிட்டு சொன்னார், நீ எங்கேயும் போகாத, நம்ம ஆசிரமத்திலே இருப்பானா. மகன் சொன்னாராம், உங்கள் வழி வேற, ஏன் வழி வேற. இன்றைக்கி உங்கள் மகன் சொல்கிறாங்க, உங்கள் அம்மாட்ட போயிட்டு உன் வீட்டுக்காரரு என் ரூட்டில் அடிக்கடி வராருன்னு அந்த மாதிரி அவர் சொன்னார். ரூட்டு போட சொல்லி கொடுத்ததே அப்பா தான். அதை நீங்கள் சொல்லணும் உங்கள் பிள்ளைங்கிட்ட. உனக்கு என்ன ரூட்டு தெரியும்? உன்னை நடக்க வச்சதே அப்பா தான். ஹீராலால் போயிட்டார். மகாத்மா காந்தி ஒரு நண்பர்கிட்ட சொன்னாராம், முகமது அலி ஜின்னாவும் என் மூத்த மகனும் முரண்பட்டே இருக்கிறார். முகமது அலி ஜின்னா பாகிஸ்தான் பிரிவினையே கொஞ்சம் மதமானெல்லாம் குடிக்கக்கூடியவர். அவரோடு சேர்ந்துமே முரண்பட்ட உறவுகள். ஜான் வெஸ்லி என்ற ஒரு அருமையான பரிசுத்தவான் இருந்தார். இந்த ஜான் வெஸ்லி குதிரையிலே பயணம் செய்து கல்லறைக்கு மேல் நின்னெல்லாம் பிரசங்கம் பண்ணுவார். அப்படி ஒரு மகா பரிசுத்தவான். அவருடைய மனைவி கிளப்பில் டான்ஸ் ஆட போயிடும். இவரோட ஒரு நாளும் ஒத்து வரார். இடையில் அவரை விட்டே பிரிஞ்சு போயிட்டு இப்படி முரண்பட்ட உறவுகள் பெரிய பெரியவங்க வாழ்க்கையிலே இருந்தது. இந்திய பிரதமர் இருந்த ஒரு பேர் சொல்ல விரும்பலை. ஒருவர் வீட்டு வாடகை கொடுக்கல. அவர்
அந்த வீட்டு சொந்தக்காரங்க எல்லா ஜாமீனத்துக்கு வெளியே போட்டான். அவருடைய மருமக தற்கொலை பண்ணிக்கிட்டான். என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வாழ்க்கையில் சில நேரம் இந்த முரண்பட்ட உறவுகள் நம்மளை சூழ இருக்கு. நீதிமொழிகள் புஸ்தகத்தில் முரண்பட்ட உறவுகளை பற்றி சாலமோன் பேசுகிறார். கோபக்காரியும் சண்டைக்காரியும் ஆன ஸ்திரீயோடு இருப்பதை பார்க்கிலும் வீட்டின் ஒரு மூளை ஸ்டோர் ரூமில் உட்காந்துக்கலாமா. பெட்ரூமில் இருக்க முடியாது, ட்ராயிங் ரூமில் இருக்க முடியாது, கிச்சன்லேயும் நிற்க முடியாது. எங்கே போய் இருக்கிறது? ஸ்டோர் ரூமில் ஒழிஞ்சிக்கணுமா. இன்னொருத்த சொல்கிறார், சண்டைக்காரியும் கோபக்காரியுமான பெண்களோடு வாழ்வதை பார்க்கிலும் வனாந்தரத்துக்கு ஓடி போவதுன்னாலும். பெண் மட்டும் இல்லை, கோபக்காரனும் சண்டைக்காரனுமான கணவனோடு வாழ்வதை பார்க்கிலும் ஸ்டோர் ரூம்குள்ளே ஒளிந்து கொள்வதே நலம், இல்லை வனாந்தரத்துக்கு ஓடுவதே நலம். பிள்ளைங்களுக்கு இந்த செல்போன் வந்த பிறகு கோபமாக கெட்ட கோபம் வருது. நல்லா கவனிங்க, இந்த செல்போன் வந்த பிறகு என்ன கோபம் வருது பிள்ளைகளுக்கு. என்ன மாதிரி பிள்ளைங்க அம்மா அப்பாவை எதிர்த்து பேசுகிறாங்க. பிள்ளைங்கள்லாம் அன்னைக்கு காலையில் சொல்லியிருக்கணும், இதெல்லாம் ஒரு நாள் அப்படி கோபத்தில் கொட்டக்கூடாது. அதே மாதிரி நீதிமொழிகளை சொல்கிறார், சோம்பேறி நீ கொஞ்சம் போய் இந்த ஃப்ரிட்ஜை கண்டுபிடிச்சவன் என்னத்தை தான் செய்கிறான். ஒரு நாள் வச்சுக்கலாம், ஒரு வாரம் வச்சதெல்லாம் வருது. அது என்னென்னமோ இந்த கிடங்கு மாதிரி குடோன் மாதிரி இருக்குது. சில வீட்டில் ஃப்ரிட்ஜை திறந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக சமைச்சு சாப்பிட பழகும். சோம்பேறித்தனத்தின் அப்பம். சோம்பேறியாக இருக்கக்கூடாது. ஆணோ பெண்ணோ பிள்ளையோ படம் நல்லா கவனிங்க. தூங்குற நேரம்னா தூக்கம், மற்ற நேரம் எல்லாம் ஏதாவது வேலை செய்யணும், ஏதாவது ஆக்டிவாக இருக்கணும். பைபிள் வாசிக்கணும், ஆவிக்குரிய புஸ்தகங்களை வாசிக்கணும், ஆலயத்துக்கு வரணும். நீங்கள் எங்களால் எதையாவது செய்தால் கர்த்தர் உங்களுக்கு எதிர்பாராத ஆசீர்வாதங்களை கொடுக்கும். தூங்குறவங்கள ஒரு ஆசீர்வதிக்க மாட்டார். சோம்பேறியாக இருக்கக்கூடாது. சோம்பேறி முரண்பட்ட ஊர். நான் ஏன் படுத்தே கிடக்கணும் யோசிக்கணும். அதே மாதிரி இன்னொன்று, ஒழுக்கம் தவறிய வாழ்க்கை, முரண்பாடான வாழ்க்கை. பெண்கள், பிள்ளைகள், தம்பிமார் எல்லாம் கல்யாணத்துக்காக ஜெபம் பண்ணலாம். ஆனால் படிப்புக்கு முன்னாலேயே இந்த பொண்ணு பார்க்குற வேலை, மாப்பிள்ளை பார்க்குற வேலையில் நீங்கள் பார்க்கக்கூடாது. 8ஆம் 7ஆம் தெய்வீக காதல் வந்துடுது. அது ஒரு பேர், தெய்வீக காதல். இதை கொண்டு போய் இந்த லெந்து காலத்தில் கல்வாரியில் அரைஞ்சி குப்பையில் போடு. உன் தெய்வீக காதல், அவனை தான் கட்டுவேன், இவளை தான் கட்டுவேன். உங்கள் அம்மா அப்பா இதுக்காக வளர்த்தாங்க. முரண்பட்ட உறவு. நீ முரண்பட்ட உறவு. படிக்க வேண்டிய வயசில் படிக்கணும். ஒரு வேலைக்கு வரணும். ஒரு வாலிப வயசில் ஒரு ஆண் மேலே ஆசை வர்றது இயல்பு தான். ஒரு வாலிப வயசில் ஒரு பெண் மேலே வர்றது இயல்பு தான். அதுதான் நீ சரியான யூத்துன்னு அர்த்தம். இந்த ஆசை ஒன்றும் வரலன்னா டாக்டர்கிட்ட போகணும் உடனே. ஆசை வர்றது தப்பு இல்லை, ஆனால் ஒரு ஆண்டவருடைய கரத்துக்குள்ளே அடங்கி இருக்க வேண்டாம். அடுப்புக்குள்ளே நெருப்பு இருந்தால் சமைக்கலாம், கூரையில் நெருப்பு இருந்தால். அடுப்புக்குள்ளே நெருப்பு இருந்தால் சமைக்கலாம், கூரையில் நெருப்பு இருந்தால் பிரச்சனை தான். இந்த முரண்பட்ட உறவுகள் நடுவிலே நான் என்ன செய்வது, எப்படி நடந்து கொள்வது? அபிகாயில் நாபாலை ஏற்றுக்கொண்டார். இன்னைக்கு காலையில் இந்த இரக்கம், ஆண்டவர் நம்ம மேலே இரக்கமாக இருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் மனதுருக்கத்தோடு என்ன செய்யணுமா? ஏற்றுக்கொள்ள வேண்டும். பலவீனமான கணவன், பலவீனமான மனைவி, பலவீனமான பிள்ளைகள். இது நம்ம கல்யாணம் எல்லாம் கோயிலில் வச்சு நடந்திருக்கு. இந்த நிச்சயம் இருக்கவங்கெல்லாம் ஒரு ஆமீன் சொல்லுங்க. நிறைய பேர் சந்தேகப்படுறாங்க, கோயிலில் வச்சு தான் நடந்துச்சா? இவர் என்ன இந்த சோக சம்பவத்தை எல்லாம் சொல்கிறாரு? கோயிலில் தான் உட்காந்துருக்கோம். நம்ம கல்யாணம்லாம் எங்கே தான் நடந்திருக்கு? கோயிலில் தான் நடந்திருக்கு. நல்லா கவனிங்க. நம்ம குடும்பத்தில் ஒரு பிரச்சனை வந்தால் கர்த்தரே நமக்கு தீர்வு. ஆமேன்னு சொல்லுங்க. வரும் பிரச்சனைகள் வரும், ஆனால் நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். கணவனை உதறிட முடியாது, மனைவியை உதறிட முடியாது, பிள்ளைகளை தூக்கி போற்ற முடியாது. நான் ஏற்றுக்கொண்டாக வேண்டும். பலவீனமானவர்களை ஏற்றுக்கொள்றது அற்புதமான ஒரு ஆள் யார் தெரியுமா? நம்முடைய முதல் தாத்தாவாகிய ஆதாம் தான். இந்த ஆதாம் ஏவாள் ஏதேன் தோட்டத்தில் இருக்காங்க.
ஆதாம் ஏவாள் ஏதேன் தோட்டத்தில் இருக்காங்க. இந்த ஆதாம் தான் எல்லாத்துக்கும் பேர் வச்சான். வானத்தில், பூமியில், சமுத்திரத்தில், வனாந்தரத்தில் இருக்க எல்லாத்துக்கும் ஆதாம் தான் பேர் வச்சான். 3ஆம் அதிகாரத்தில் தான் ஏவாளுக்கு பேர் வைக்கிறார். அதுவரையும் அந்த அம்மாவுக்கு என்ன பேர்? அந்த ஸ்திரீ, அந்த ஸ்திரீ, அந்த ஸ்திரீ அப்படி தான் வரும். 3ஆம் அதிகாரத்தில் தான் ஏவாள் அப்படின்னு பேர். இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன். பாவம் வந்தது ஆதாமாளா ஏவாளாளா? தைரியமாக சொல்லுங்கள். ஏவாளால் தான் பாவம் வந்துச்சு. ஆதாம் கூட சேர்ந்துட்டான். இப்போ உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறேன். நீங்களும் உங்கள் மனைவி ஏதேன் தோட்டத்தில் இருக்கீங்க. உங்கள் மனைவி ஆண்டவருடைய கட்டளை மீறி பாவம் செய்துட்டாங்க. இப்போ உங்கள் மனைவி மட்டும் ஆண்டவர் வெளியே தோட்டத்தில் நீனும் வெளியே போ அப்படின்ட்டான். இப்போ மனைவியை முறைச்சி பார்த்துக்கிட்டே வருவீங்களா, சிரிச்சுக்கிட்டே வருவீங்களா? சொல்லுங்கள். பயங்கரமாக திட்டிக்கிட்டே வருவீங்க. இப்போயே ஒரே சண்டையாக தான் இருக்குது. அன்றைக்கி ஒரு 10 பவுன் தந்திருந்தா இந்த வழியில் இன்னொரு 20 சென்ட் வாங்கியிருப்பேன். இன்றைக்கி எவ்வளோ கோடி பேரும் ஒரே சண்டையாக தான் இருக்குது. சரி, அது விடுங்க. இப்போ மனைவியை முறைச்சிக்கிட்டே தான் வருவீங்க. ஆண்டவர் சொல்கிறார், எல்லாத்துக்கும் நீ தானப்பா பேர் வச்ச, இப்போ மனைவிக்கு ஒரு பேர் வைன்னு சொல்லுவோம். நீங்கள் வெளியே சொல்லிடாதீங்க. என்ன பேர் வைப்பீங்க? மனசில் யோசிச்சுக்கோங்க. டீசெண்டாக வச்சா என்ன தெரியுமா வைப்பீங்க? தொலைத்து கட்டினவள் அல்லது நாசமாக்கினவள்னு பேர் வைப்பீங்க. அதான் அப்படியே ஏவாளை பார்க்குறான். எல்லாத்தையும் இழக்க தான் காரணம். வேர்வை, பிரசவ வேதனை, முள்ளு, குறுக்கு எல்லாம் இவளால் தான் வந்துச்சு. ஆனால் என்ன தெரியுமா சொன்னா? உயிரே அப்படின்ட்டு. நீ ஜீவன் உள்ளவருக்கெல்லாம் தாய். ஏவாளை ஆதாம் புறக்கணிக்கவில்லை. இரட்சகர் சிலுவையில் அதைத்தான் சொன்னார். ஆண்டவரே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்வதென்று இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள். ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார், பாவிகளை ஏற்றுக்கொண்டார். அப்போ நம்ம உறவுகள் தவறு செய்தாலும் சபிக்கக்கூடாது. நீ என் பிள்ளையே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடாது. அவங்கள நியாயம் இருக்கக்கூடாது. நான் ஒரு ரகசியம் சொல்லித்தரேன். என்ன தெரியுமா? குடும்ப பிரச்சனை வந்தால் கோயிலில் அவங்கள ஆசீர்வதிச்சு ஜெபம் பண்ணுங்க. யாக்கோபு ஆண்டவர்கிட்ட கேட்பார், ஆண்டவரே, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழியே உம்மை போக விட. மிஸ்டர் ஜாக்கப், என்ன பிளஸிங் இல்லை. எங்கள் வீட்டில் ஒரு ஒட்டகம் கிடையாது. உங்கள் 100கணக்கான ஒட்டகம், மனைவி இருக்காங்க, பிள்ளைங்க இருக்காங்க, ஆடு மாடு இருக்கு, 2 பேரும் பரிவார கூட்டம் உமக்கு இருக்கிறது. என்ன பிளஸிங் இல்லை? அவர் சொல்லுவார், உறவு சிக்கல். அண்ணனை நினைச்சா பயமா இருக்கு. அவருக்கு தெரியும், கர்த்தர் ஆசீர்வதித்தால் உறவு சிக்கல் தீரும். முரண்படுகிற உறவுகளை ஆசீர்வதிச்சு ஜெபம் பண்ணு. என் பிள்ளையே இல்லைன்னு சொல்லாதீங்க. நீ செல்போன்லேயே இருக்க உருப்படாமல் போகன்னு சொல்லாதீங்க. நீ என் பேச்சு கேட்க மாட்டேங்கிற அழிஞ்சு போகன்னு சொல்லாதீங்க. கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். ஆமென் சொல்லுங்க. இந்த 40 நாளும் அவர்களை ஆசீர்வதித்து ஜெபம் பண்ணுங்க. எங்கள் வீட்டில் ஒரே போராட்டமாக இருக்கும். ஆண்டவரே, சிலுவைக்கு வந்து எங்களுக்கு ஆசீர்வாதத்தின் வாசலை திறந்தவரே, என் குடும்பத்தை ஆசீர்வதி. 40 நாள் ஆசீர்வதித்து ஜெபம் பண்ணி பாருங்க, மாற்றங்கள் வரும், மாற்றங்கள் வரும். ஆசீர்வதிக்கிறதே என்று நீங்க என்ன செய்யக்கூடாது? சபிக்கக்கூடாது, சபிக்கக்கூடாது. ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பதற்கே அழைத்திருக்கார். உறவுகளை ஆசீர்வதிங்கய்யா. சிலைங்க அண்ணன் பேசாமல் இருக்காங்க, அக்கா பேசாமல் இருக்காங்க, அப்பா அம்மா புரிஞ்சிக்காமல் இருக்காங்க. ஆசீர்வதியும் ஜெபம் பண்ணுங்க. உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்கள் உறவுகளையும் கட்டாயம் கர்த்தர் ஆசீர்வதி. 2வது பார்த்தீங்கன்னா, புரிந்து நடந்து கொள்ளுங்கள். புரிந்து நடந்து கொள்ளுங்கள். உதாரணமாக, சில ஆண்கள் ரொம்ப கருமையாக இருப்பாங்க, சில பெண்கள் ரொம்ப உதாரித்தனமாக செலவழிப்பாங்க. அப்போ இது அடிக்கடி சண்டை வந்துக்கிட்டே இருக்கும். ஆபிரகாம் லிங்கன்னா அமெரிக்காவில் ஒரு பெரிய ஜனாதிபதி இருந்தார். அவர் ஒரு தேவ மனிதர். அவர் ஊழியங்களுக்கு அள்ளி அள்ளி வழங்குவார், ஆலயங்களுக்கு அள்ளி அள்ளி வழங்குவார். விசேஷமாக ஏழைகள் அப்படின்னா அவர் கையில் பணம் எவ்வளோ தான் கொடுத்துருவார். அந்தளவு ஒரு தாராள மனப்பான்மை உள்ளது. யாராவது டொனேஷன் கேட்டு வந்தால் இவர் $1000 கொடுக்கணும் அப்படின்னா அவர் ஒய்ஃப் சொல்லுமா, இல்லை $500 போதும் அப்படிங்க. இவர் 2-3 தடவை பார்த்தார். நம்ம என்ன சொன்னாலும் குறைக்காதே. அதனால் என்ன பண்ணிட்டார், $1000 கொடுக்கணுன்னா $2000 கொடுப்போமே அப்படிமா. அந்த அம்மா $1000 வரும். இவர் நினைச்சே நடந்துடும்.
இதான் புரிஞ்சு நடக்கணும். ஆண்டவர்கிட்ட கேட்கணும், என் கணவர்கிட்ட எப்படி நான் நடந்து கொள்ளணும், ஞானம் தாரும் ஆண்டவர். என் மனைவிகிட்ட எப்படி நான் நடந்து கொள்ளணும், ஞானம் தாரும் ஆண்டவர். என் பிள்ளைங்கிட்ட எப்படி நடந்து கொள்ளணும், ஞானம் தாரும் ஆண்டவரே. புரிந்து நடங்க. எதில் எல்லாம் முரண்படுறாங்க அப்படின்னு யோசிக்கணும். எந்தெந்த காரியத்தில் எல்லாம் முரண்படுறாங்க அப்படின்னு யோசிக்கணும். கர்த்தருடைய காரியத்தில் முரண்படுறாங்களா? சில குடும்பங்கள் இந்த கோயிலுக்கு பெறப்படுவாங்க. கோயிலுக்கு பெறப்படும் போதே சண்டை வந்தோம். பிள்ளைங்க ஒழுங்காக பெறப்படாது, இல்லை கணவன் பெர்ஃபெக்டாக பெறப்படுவார், மனைவி என்ன செய்ய மாட்டாங்க, பெறப்பட மாட்டாங்க. இதெல்லாம் கொஞ்சம் அன்பாக பேசி, நம்ம கோயில்லையா பிந்தி போனால் நமக்கு இடம் கிடைக்காது, பிந்தி போனால் நல்லாவா இருக்குது, கொஞ்சம் முன்னாடி போவோம், அன்பாக சொல்லணும். சண்டை வந்துடக்கூடாது. சண்டை போட்டு எதுக்கு கோயிலுக்கு வரணும்? ஆலயத்துக்கு கொடுக்குறதுல ஒரு சண்டை வந்துடும். நம்ம வருமானம்லாம் கர்த்தர் கொடுத்தது, அதனால் நம்ம கொஞ்சம் கொடுக்கணும். ஒரு நாள் முடியாது, சில மாதங்கள் சொல்லி கொண்டு வரணும். மிஷினரி பணிக்கு நிறைய பேர் கொடுக்க மாட்டாங்க. அன்பாக சொல்லணும், இது கொடுக்கறது நமக்கு ஒரு ஆசீர்வாதம். அந்த தேவனுடைய கட்டளை. அன்பாக சொல்லி என்ன காரியத்தில் முரண்படுறாங்க அப்படின்னு பார்க்கணும். சில நேரம் என்ன ஆகுதுன்னா, பெண்கள் ஞானம் இல்லாமல் நடந்துக்குவாங்க. ஒரு அம்மா ஒரு நாள் ஃபோன் பண்ணாங்க, ஐயா இன்றைக்கி ஒரு சண்டை காத்திருக்கு எங்கள் வீட்டில் அப்படின்னா. என்னம்மா சண்டை? என் வீட்டுக்காரர் வந்தோடனே நான் இன்றைக்கி 2ல் 1 பார்க்க போகிறேன். என்ன பார்க்க போகிறீங்க? அவர் ஒரு தப்பான பெண்ணோட பேசியிருந்திருக்கார். இது என் காது கேட்டிட்டு. உங்களுக்கு யார் சொன்னா? என் ஃப்ரெண்டு பார்த்துட்டா சொன்னேன். உங்கள் ஃப்ரெண்டு பார்க்குற அளவுக்கு பப்ளிக் இடத்துல தானே அவர் பேசியிருக்காரு. நீங்கள் சண்டை போட்டிங்கன்னா நாளையிலேருந்து அவங்க ரகசியமாக பேச ஆரம்பிச்சிருவாங்க, நீங்கள் ஒன்றும் செய்ய முடியாது. வந்தோடனே அவருக்கு நல்லா சாப்பாடு கொடுங்க, எல்லாம் செய்யுங்க. அன்பாக பேசி, இந்த மாதிரி பெண்களோடெல்லாம் பேசினா உங்கள் பேரும் கெட்டுரும், என் பேரும் கெட்டுரும், பிள்ளைய பேரும் கெட்டுரும், பார்த்து நடந்துக்கோங்க அன்பாக சொல்லுங்க. மறுநாள் ஃபோன் பண்ணுறாங்க, ஐயா ஒரு வெளிச்சத்தை கொடுத்தீங்களே ஐயா, நான் சண்டை போட்டு குடும்பத்தை 2ஆக்க பார்த்தேன், நான் அன்பாக சொன்னேன், அவர் சரின்னுக்கிட்டார். ஐயா நிறைய நேரம் இந்த பெண்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, முகத்தை தூக்கிக்கிட்டே இருப்பாங்க. உங்களுக்கு தெரியுமா, சில ஊழியக்காரங்க வீட்டுக்கு வந்துன்னு சொல்லுவாங்க, யாரோ உங்களுக்கு பில்லி சூனியம் வச்சுருக்காங்க. நீங்கள் முகத்தை தூக்குனா நீங்கள் தான் அந்த பில்லி சூனியம் வச்ச ஆள். முகத்தை தூக்குற மாதிரி பில்லி சூனியம் வேறு எதுவும் கிடையாது. பைபிள் ஆதாரம் கொடுப்போம். சாமுவேல் சவுல்கிட்ட சொல்லுவார், கீழ்ப்படியாமை, முரட்டாட்டம், பில்லி சூனியம், விக்கிரக ஆராதனை 4ஐயும் ஒரே கோணத்தில் கொண்டு. குடும்பத்தில் பிரச்சனை வரும், ஆனால் தீர்க்க பார்க்கணும். பைபிள் சொல்லுது, சூரியன் அஸ்தமிப்பதற்கு முன்பே உன் எரிச்சல் தனிய கடவுது. காலையில் கோவம் வந்தால் சாயங்காலம் ஹஸ்பண்ட் போகிறது கொஞ்சம் சிரிச்சே கொள்ளணும். அவர் பயந்துக்கிட்டே வருவார். உங்கள் சிரிப்பை பார்த்தே அவர் விழுந்துடும். எனக்கு இந்த மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் எது தெரியுமா பிடிக்கும்? இந்த தபேலா. இப்போலாம் கிடையாது, அந்த காலத்தில் எங்கேனாலும் தபேலா அடிக்கிறத பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அவர் கையில் ஒரு பவுடர் டப்பா வச்சுருப்பார். அவர்கிட்ட பவுடர் வாங்கி நான் போட மாட்டேன், அவர் தபேலாவுக்கு பவுடர் போடுவார். தபேலாவுக்கு பவுடர் போட்டு அடிக்கிறத நான் பார்ப்பேன். அது மாதிரி நீங்கள் வீட்டில் சண்டை வந்துட்டால் சிரிச்சே கொள்ளணும், முறைச்சு கொள்ளக்கூடாது. இந்த லேந்து நாட்களில் என்ன பிரச்சனை வந்தாலும் நீங்கள் யாரும் முகத்தை தூக்கக்கூடாது. ஆமீன் சொல்லுங்கள், சத்தமாக சொல்லுங்கள். தரங்கம்பாடிக்கு போகாதவங்கெல்லாம் போயிட்டு தோத்திரக்காணிக்கு வச்சுட்டு வந்துடுங்க. எவ்வளோ பெரிய விடுதலை வாங்கி கொடுத்துருக்கேன் பில்லி சூனிய கட்டில் இருந்து. நீங்களும் அப்படித்தான் முகத்தை தூக்கிட்டே இருக்கக்கூடாது. இந்த வசனம், சூரியன் அஸ்தமிப்பதற்கு முன்பே உன் எரிச்சல் தனியை கடன்னு ஒரு எஸ்டேட் பகுதியில் பேசிகிட்டு இருந்தேன். ஒரு 65 வயசு ஐயா வந்தார். ஐயா, வெயில் காலத்தில் சண்டை வந்தால் சாயங்காலத்துக்குள்ளே தீர்த்துக்கலாம், மழை காலத்தில் சண்டை வந்தால் என்ன செய்யுதுன்னு. ஏன்னா எஸ்டேட் பகுதியில் மழை காலத்தில் 2 மாதம் மழை தொடர்ந்து இருக்கும். அவர் நினச்சிக்கிறார் 2 மாதம் பாட்டிக்கிட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கலாம், முறைச்சிக்கிட்டு இருக்கலாம் அப்படின்னு அவர் நினைக்கிறார். நான் சொன்னேன், ஐயா வெயில் காலமோ மழை காலமோ குடும்பத்தில் பிரச்சனைகள் வராமல் இருக்காது, ஆனால் சீக்கிரம் தீர்க்கப்பட வேண்டும். அதான் இந்த வசனத்தின் சாயங்காலத்துக்குள்ளே எவ்வளவு சீக்கிரமாக அது தீர்க்கப்படணுமோ அவ்வளவு சீக்கிரமாக அது தீர்க்கப்படும். நம்ம கணவர் தானே, நம்ம மனைவி தானே, நம்ம பிள்ளைங்க தானே. அது அந்த ஒரு உணர்வு நமக்கு இருக்கணும், புரிந்து நடக்கணும். ஒரு அம்மா ஒரு பிரசங்கிட்ட போனான், நான் டைவர்ஸ் பண்ண போகிறேன், என் கணவரை டைவர்ஸ் பண்ண போகிறேன். எதுக்குமா பண்ண போகிறீங்கன்னு அவர் கேட்டார். ஐயா குடிக்கிறார்,
உங்களுக்கு கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் ஆகுது? 8 வருஷம் ஆகுது. 8 வருஷம் சமாளிச்சிங்களே அம்மா, ஏன் இப்போ திடீர்னு? ஐயா, அவர் குடிச்சிட்டு வீட்டில் வந்து படுத்துக்கிட்டா கூட நான் சமாளித்தேன். திருமணிலேருந்து கத்துவார், என்ன பேசுவார், எங்கள் வீட்டு அம்மா அப்பாவை பேசுவார், அசிங்கமாக பேசுவார். மறுநாள் நான் வீட்டை விட்டு வெளியே வரும்போது பக்கத்து வீட்டுக்காரங்களாம் என்னை ஒரு மாதிரி பார்ப்பாங்க, ஆள முடியும். நான் சகிச்சுக்கிட்டேன். இப்போ என் பிள்ளைங்க வளருது. ஒன்றுக்கு 8 வயசு ஆகிட்டு, 7 வயசு ஆகிட்டு. இனி இந்த பிள்ளைங்க மனசும் பாதிக்கப்படுமே, அதனால் எனக்கு வேலை இருக்குது, நான் பேசாமல் பிரிஞ்சு போகிறேன் அப்படின்னோடனே இந்த பிரசங்கர் சொன்னார், பிரிஞ்சு போகிறது நல்லது தாம்மா, இந்த மாதிரி ஆள்கிட்ட வாழ்கிறத விட போகிறது தான் நல்லது. நமக்கு ரொம்ப சந்தோஷம் ஆகிட்டு. ஆனால் ஒரு 3 மாதம் கழித்து போங்களேன். ஐயோ, 7 வருஷம் 8 வருஷம் வந்துருக்கீங்க, 3 மாதம் இருந்துட்டு போகக்கூடாதா? சரி, ஆனால் நீங்கள் 3 காரியம் செய்யணும். என்ன காரியம் செய்யணும்? டெய்லி அவர் வீட்டுக்கு வரும்போது அவரை சிரிச்சுக்கிட்டே வர வைக்கணும். அவருக்கு டெய்லி பிடிச்சமான சாப்பாடு தான் சமைச்சு வைக்கணும். அதுக்குன்னு உருளைக்கிழங்கு பிடிக்கணும், டெய்லி உருளைக்கிழங்காக வைக்கக்கூடாது, வெரைட்டியாக அவருக்கு சமைச்சு கொடுக்கும். அப்புறம் அவர்கிட்ட நல்லா இருக்கும்போது, இந்த உலகத்தில் எத்தனை ஆண்கள் இருந்தாலும் உங்களை தான் எனக்கு ஆண்டவர் கணவராக கொடுத்துருக்கார் அப்படின்னு புகழ்ந்து புகழ்ந்து டெய்லி ஒரு வார்த்தையாக சொல்லிடும். இந்த அம்மா சரி, நம்ம தான் ஆண்டவர் சொன்னு கேட்க மாட்டோம், பிரசங்கர் சொன்னால் கேட்போமே, சரின்னு போயிட்டாங்க. இந்த ஐயா நான் சொன்ன மாதிரி இந்த அம்மா செய்ய ஆரம்பித்தாங்க. 3 மாதம் ஆச்சு, இந்த அம்மா வரல. இவர் ஒரு நாள் தற்செயலாக மார்க்கெட்டில் பார்த்தா, என்னம்மா நீங்கள் வரல, அவரை டைவர்ஸ் பண்ணல? இல்லையா, எல்லாம் சரியாயிட்டியா, எல்லாம் சரியாயிட்டு. இதில் எந்த நல்லா செய்து பாருங்களேன். என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, குடும்பம் சுமைதான், ஆனால் நம்முடைய சுமையை பகிர ஒருவர் இருக்கு. பைபிள் ஒரு அழகான வசனம், ரட்சகர் சொன்னார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே. அது கத்தோலிக்க பைபிள் ரொம்ப அழகாக இருக்கு. வருந்தி சுமை சுமைப்போரே என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு அமைதி தருவேன், அமைதி தருவேன். மாமனாரால் பரமா, மாமியாரால் பரமா, கணவனால் பரமா, மனைவியால் பரமா, பிள்ளைகளால் பரமா, ஏன்கிட்ட வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஆண்களுக்கு எல்லாம் ஒரு ரகசியம் சொல்லித்தரேன். உயிரே போனாலும் மனைவி வீட்டாரை மட்டும் குறை சொல்லிடாது. அவங்க அப்பா, அதாவது உங்கள் மாமா, அவங்க அம்மா, அதாவது உங்கள் மாமியார், உங்களுடைய மைத்துனர், இவங்களை மட்டும் சும்மாவாவது புகழ்ந்துக்கிட்டே இருங்க. சாப்பாடு ஜாம் ஜாம் இருக்கும். என்னைக்காவது குறை சொன்னீங்கன்னா சாம்பாரே ரசமாக வரும். நம்ம வாயை திறந்தாலே தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். செய்யக்கூடாது. உங்களுக்கெல்லாம் ஒரு ரகசியம் சொல்லித்தரேன். உயிரே போனாலும் கணவனுடைய அம்மாவை மட்டும் குறை சொல்லிடாது. அது உலகத்தில் எந்த ஆண்களுக்கும் தன்னுடைய மனைவி தன்னுடைய அம்மாவை குறை சொல்கிறது பிடிக்காது. சும்மாவது புகழ்ந்துக்கிட்டே இருக்கணும். சாதாரண மாமியாராக கிடைச்சிருக்கு, கல்யாணத்தன்னைக்கு கட்டி பிடிச்சாங்க, முத்தம் கொடுத்தாங்க, சிலுவை போட்டாங்க. அந்த காட்சியை நினச்சிக்கிட்டு என்னை கட்டி அணைத்த மாமியார், சிலுவை போட்ட மாமியார், முத்தமிட்ட மாமியார் நினச்சி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி மாமியாரை கவுத்து போடுங்க, ஃப்ரெண்ட் ஆக்கிடுங்க. மாமியாரை குறை சொன்ன பிறகு அவர் கொஞ்சம் ரெபல் பண்ணத்தான் செய்வார், முரட்டாட்டம் பண்ணத்தான் செய்வார். இதெல்லாம் புரிஞ்சுக்கணும், இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். குடும்பம் ரொம்ப அழகானது. இந்த காம்பவுண்ட் வாலில் கண்ணாடி சில்லு போய் வச்சுருப்பாங்க. இந்த பூனை பாருங்கள், காயம்படாமல் நடக்கும். குடும்பம் அப்படி தான். நான் நேற்று சொன்ன மாதிரி, நானே ராஜா நானே மந்திரி நான் நினச்சதெல்லாம் நடக்கணும்னா கல்யாணம் பண்ணக்கூடாது. கல்யாணம் என்றால் மனைவிக்கு ஒரு மனசு இருக்கு, கணவனுக்கு ஒரு மனசு இருக்கு, பிள்ளைகளுக்கு ஒரு மனசு இருக்கு. ஒரு அம்மா தேம்பி தேம்பி எழுறாங்க. என்னம்மா விஷயம்? அவங்க சொல்கிறாங்க, ஐயா என் வீட்டுக்காரி எப்பயும் நீ ஏய் தான் கூப்பிடுவார். சம்பந்தக்காரங்க வந்திருக்காங்க ஐயா, அவங்க முன்னாலேயும் ஏய்னு உன் மனைவிக்கு பேர் இல்லையா? ஒரு மரியாதை கொடுக்க வேண்டாமா? ஒரு பெண்ணை அம்மா விட்டு, அப்பா விட்டு, அண்ணனை விட்டு, தம்பி விட்டு, ஃப்ரெண்ட்ஸை விட்டு, தெரு விட்டு, அவங்க கோயிலை விட்டு வீட்டுக்கு கொண்டாந்து வச்சுக்கிட்டு கொடுமைப்படுத்தலாமா? நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்க வேண்டாமா? உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்லித்தரேன். உங்கள் மனைவியை நீங்கள் நேசித்தீங்கன்னா உங்கள் பிள்ளைங்க கடைசி காலத்தில் உங்களை அன்பாக வச்சுக்குவாங்க. நிறைய ஆண்களுக்கு புரியல, நிறைய ஆண்களுக்கு புரியல. ஒரு பெண், ஒரு தாய்க்கு நீங்கள் மதிப்பு கொடுக்கும்போது உங்கள் பிள்ளைங்க உங்களை கடைசி நாட்களில் அருமையாக வச்சுக்குவோம். காலம் முழுசும் சண்டை போட்டு
நம்ம கடைசி காலத்தில் அன்பை எதிர்பார்க்க முடியாது. நீங்களும் கோபத்தில் கண்ட மாதிரி பேசக்கூடாது. கோபம் வந்துட்டா, சண்டை வந்துட்டா, இன்னொரு ரகசியத்தை சொல்லித்தரேன். ஒரு செம்பில் தண்ணி எடுங்க, அதில் 3 சிலுவை போடுங்க, கொஞ்சம் வாயில் ஊற்றுங்க, முழுங்கிடாதீங்க, துப்பிடாதீங்க. 5 நிமிஷம் அதை வச்சுக்கிட்டே உலாவுங்க, அப்புறம் துப்புங்க. கோபமும் போயிருக்கும், பிரச்சனையும் தீர்ந்துருக்கும். கொஞ்சம் பொறுமையாக இருங்கம்மா, கொஞ்சம் பொறுமையாக இருங்க. வடவடன்னு வார்த்தைகளை சொல்லி பிளவு வந்த பிறகு சரி பண்ண முடியாமல் போயிடும். விளைவுகளை யோசிக்கணும். வாக்குவாதத்தை ஜெயிக்கலாம், வாழ்க்கையில் ஜெயிக்க முடியாமல் போயிடக்கூடாது. நம்முடைய வாக்குவாதத்தில் ஜெயிக்கிறத விட வாழ்க்கையில் ஜெயிக்கிறது தான். ஒவ்வொருவரும் அடுத்தவருடைய மனசை கொஞ்சம் புரிஞ்சு கொஞ்சம் நடந்து கொள்வது நல்லது. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அபிகாயில் ஏற்றுக்கொண்டார், அபிகாயில் புரிந்து நடந்தார். அடுத்த ஒரு விஷயம் என்ன தெரியுமா? அபிகாயில் நன்மை செய்தார். யாருக்கு? நாபால். இந்த நாபால் ஒன்றும் பேச முடியாத ஒரு மனிதன். இப்போ தாவீது படையெடுத்து வர்றாருன்னு கேள்விப்பட்டோன்னே அவன் அழிஞ்சு போட்டோம் அப்படின்னு இந்த அம்மா நினைக்கல. இந்த அம்மா என்ன செய்தாங்க? தாவீதுடைய காலில் விழுந்து தன் கணவனுக்காக பரிந்து பேசினார். ஒரு நாளும் நம்முடைய குடும்ப உறவுகள் முரண்படும் பொழுது நாம் பழி வாங்கணும், நான் பதில் செய்யணும், நான் தீமை செய்யணும் அப்படின்னு நினைக்கவே கூடாது. நான் சொன்னேனே, நீங்கள் இந்த முரண்பட்ட உறவுகளை பெரிய ரகசியம். பரலோகம் அதைத்தான் செய்யுது. இயேசு சிலுவையில் முதல் வசனத்தில் அதைத்தான் செய்தார். அதே மாதிரி நீங்கள் செய்யுங்க. அதுதான் கிறிஸ்தவம் ஐயா, அதுதான் கிறிஸ்தவம், அதுதான் மெய்யான ஆசீர்வாதம். தீமை செய்வது அல்ல, பதிலுக்கு பதில் செய்வது அல்ல. இன்னைக்கு எல்லா குடும்பங்களும், கிறிஸ்தவ குடும்பங்கள் தான் நிறைய டைவர்ஸில் நிற்கும். குடும்பம் அழகானது. கோயிலில் கல்யாணம் பண்ணிட்டு கோர்ட்டில் போய் மனமுறிவு வாங்கலாமா? எல்லாம் யோசிங்க. ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் ஆண்டவர் உதவி செய்வார். நான் 43 வருஷமாக பல குடும்பங்களின் பிரச்சனையை நான் தீர்த்து வச்சுருக்கேன். நான் எப்பயுமே சொல்லுவேன், பேசுகிறத விட கொஞ்சம் ஜெபம் பண்ணுறதுனால ஆண்டவர் உள்ளங்களை அப்படி அழகாக மாற்றி கொண்டு வருவார். அதான் இந்த ஆசீர்வாத ஜெபம்னு சொல்கிறேன். ஆசீர்வாத ஜெபம். உங்களுக்கு பாரமாக இருக்கிற பிள்ளைகள் ஆசீர்வாதமாக மாறுவார்கள். சென்ட் அகஸ்டின் என்பவரை பற்றி நான் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். அவங்க அம்மா வாலிபத்திலே ரட்சிக்கப்பட்டவங்க, கணவர் குடியார். இந்த அம்மா கல்யாணம் ஆன புதுசில் இவர் ரொம்ப சண்டை போடுவார். சமைச்சதெல்லாம் கொட்டி வச்சுருவார். நம்ம ஒன்றும் பேசாது, சமைச்சு வைக்கும். திரும்ப இவர் கொஞ்ச நாள் பார்த்தார், என்ன சண்டை போட்டாலும் இந்த பெண் ஒன்றுமே காண்டிக்க மாட்டேங்கிறாளே அப்படின்ட்டு அந்த வெக்கத்திலேயே குடியை விட்டுட்டார். மனம் திரும்பிட்டார். மகன் இறந்தான். சின்ன வயசில் அம்மா அம்மான்ட்டு ஓடி வருவார். வாலிப வயசில் கொஞ்சம் தெசமாக இருந்துச்சு. அம்மாவும் அப்பாவும் எவ்வளவோ அட்வைஸ் பண்ணாங்க, ஆனால் அவர் அப்படியே திசை தவறியே போனார். ஒரு நாள் சொன்னார், அம்மா நான் ரோமாபுரிக்கு போகிறேன்னு சொன்னார். ரோமாபுரிக்கு போனால் இவனை கண்ட்ரோல் பண்ண யாரும் இல்லை, பாவம் நிறைஞ்ச இடம். இந்த அம்மா ஆண்டவர்கிட்ட போனாங்க, ஆண்டவரே என் மகன் ரோமாபுரிக்கு போகக்கூடாது, ரோமாபுரிக்கு போகக்கூடாது ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ணான். ஆனால் அவர் ரோமாபுரிக்கு போயிட்டார். இந்த அம்மா விடலை. என் மகனை சந்தியும், என் மகனை உங்களுடைய கையின் கருவியாக பயன்படுத்தோன்னு ஜெபம் பண்ணான். என்ன நடந்துச்சின்னு தெரியுமா? பாவத்தை தண்ணீரை போல பெருகினார். ஆனால் ஒரு நாள் யோசித்தா, பாவத்தை செய்கிறதுக்கு முன்னால் இருக்கிற ஆர்வம் பாவம் செஞ்சோடனே வரல, இன்பம் இல்லையே. அந்த வெறுப்பிலேயே பாவம் செய்கிறத விட்டார். அம்ப்ரோஸ் என்ற ஒரு பரிசுத்தவானுடைய தொடர்பினாலே மனம் திரும்பினார். ஒரு பெரிய பேராயராக உயர்ந்தார். அவரை திருச்சபை வரலாற்றில் சென்ட் அகஸ்டின் என்று அழைக்கப்படுகிறார். உங்களுக்கு பாரமாய் இருக்கிற பிள்ளைகள், உறவுகள் ஆசீர்வாதமாய் மாறுவார்கள். ஒருவன் வருகிறான். எங்கிருந்து வருகிறான்? எருசலேமிலிருந்து வருகிறான். தமஸ்குவில் இருக்கிற கிறிஸ்தவர்களை அடித்து பிடித்து துன்பப்படுத்தி ஜெயிலில் போட வர்றான். ஒரு லெட்டர் வேற வாங்கிட்டு வரான். தமஸ்குவில் இருக்கிற கிறிஸ்தவர்கள் ஜெபித்தார்கள். அந்த ஊரை விட்டு திரும்பும்போது மனம் திரும்பி பைபிளில் இருக்க 13 நிருபங்கள் எழுதுகிற ஆசீர்வாதமான மகனாக ஆண்டவர் அவனை மாற்றினார். உங்கள் பிள்ளையும் மாற்ற மாட்டாரா? முரண்படுகிற உங்கள் உறவுகளை மாற்ற மாட்டாரா? ஜெபம் பண்ணுங்க. லெந்து காலத்துக்காக நான் கர்த்தரை அதிகமாக ஸ்தோத்திரிப்பேன். ஏன் தெரியுமா?
சில குறிப்பிட்ட காரியங்களை வச்சு நம்ம தேவ சமூகத்தில் என்ன செய்யறோம்? போராடுறோம், ஜெபிக்கிறோம். ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்மை ஆசீர்வதிக்கிற கர்த்தருடைய கரத்திலிருந்து ஆசீர்வாதங்களை நம்முடைய குடும்பங்கள் பெற வேண்டும், பெற வேண்டும். அவள் நன்மை செய்தாள். ஜெபம்தான் பெரிய நன்மை, ஜெபம்தான் பெரிய நன்மை. இந்த ஆபிகாயில் ஏற்றுக்கொண்டார், இந்த ஆபிகாயில் புரிந்து கொண்டார், இந்த ஆபிகாயில் நன்மை செய்தார். இவ்வளோ நேரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஆபிகாயில் டென்ஷனே ஆகலை, டென்ஷனே ஆகலை. நாபாலோட டென்ஷன் இல்லாமல் வாழ்ந்தான். தாவீது யுத்தம் பண்ண வர போகிறாங்கன்னு என்ன செய்யணும்னு யோசித்தாலே ஒழிய டென்ஷனே ஆகலை. கணவன்கிட்ட போய் சண்டையும் போடலை, கொய்யோ மையோன்னு கத்தலை. ஐயோ இந்த மனுஷனால் இவ்வளோ பெரிய பிரச்சனை வரப்போதேன்னு தலையில் அடிச்சுக்கல, டென்ஷன் ஆகும். பைபிளில் பிரச்சனையின் நடுவில் டென்ஷன் ஆகாத 2 பேர் யார் தெரியுமா? நல்லா கவனிங்க. மோசே இஸ்ரவேல் ஜனங்கள் மாறி மொரட்டாட்டம் உள்ளவங்க அன்னைக்கும் சரி இன்றைக்கும் சரி வேறு யாரும் கிடையாது. அவருடைய அண்ணனும் அக்காவுமே அவரை குறை சொல்கிறாங்க, ஆனால் அவர் டென்ஷனே ஆகலை. இந்த டென்ஷன் பேர் வழிதான். ஞாயிற்றுக்கிழமை திருநெல்வேலியில் தானே எங்கேயாவது கிராமங்களுக்கு போகும்போது, இந்த கிராமங்கள் வழியாக போகும்போது ஜனங்கள் கோயிலுக்கு போகிற அழகை பார்த்து பார்த்து ரசிப்பேன். ஏன் தெரியுமா? இந்த பைபிள் இப்படி வச்சுருப்பாங்க, நிறைய ஆண்கள் பைபிள் இப்படி வச்சுருப்பாங்க, இல்லைன்னா இப்படி வச்சுருப்பாங்க. இந்த பைபிளை தூக்குற அழகு இருக்கே, அவ்வளவு அழகு. ஆண்டவர் 10 கற்பனை எழுதி கையில் கொடுத்தார். எவ்வளோ பயபக்தியாக கொண்டு வரணும். டென்ஷன் பேர் வழி உடைச்சி போட்டார், பைபிளை கிழிச்சு போடுற மாதிரி உடைச்சி போட்டார். ஆனால் ஆண்டவரோடு ஜெபத்திலேயே தரிச்சிருந்தார் பாருங்க. என்ன ஆச்சு தெரியுமா? பூமியில் எங்கும் மோசையை போல சாந்த குணம் உள்ளவன் ஒருவனும் இல்லை என்று ஆண்டவர் புகழ்கிற அளவுக்கு அவர் அப்படியே அமைதி புருஷனாக. அந்த மாதிரி தான் இயேசு கிறிஸ்துக்கும் டென்ஷன் ஆகி போச்சு. கெத்செமனியில் டென்ஷனோடு போகிறார். என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டு இருக்கிறது, அவர் டென்ஷனோடு போகிறார். அவர் ஜெபம் பண்ணிட்டு சிலர் அங்கங்கே பார்க்கும்போது எனக்கு டென்ஷனாக இருக்குது, 5 நிமிஷத்தில் முடிச்சுடுவேன், நீங்கள் அங்கங்கே பார்க்காதீங்க தயவுசு. இந்த இயேசு கிறிஸ்து ரத்த வரவசந்த ஜெபித்த பிறகு அவளுக்கு டென்ஷனே இல்லை. பிலாத்து இயேசு கிறிஸ்துவ விசாரித்த சம்பவத்தை ரோம அரசனுக்கு லெட்டர் எழுதுகிறான். அந்த லெட்டர் இன்றைக்கி வாட்டிகனில் இருக்குது. அவன் எழுதுகிறான் சில வார்த்தை. எருசலேம் கொந்தளித்தது, யூத தலைவர்கள் சீறிக்கொண்டிருந்தார்கள். என் மனசில் ஒரு குமுறல் இருந்தது, அதை மறைப்பதற்கு நான் போராடி கொண்டிருந்தேன். இவ்வளவு சூழ்நிலையிலும் ஒரே ஒருவர் அமைதியாக நின்று கொண்டிருந்தார், அதன் நசரேனாகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான். இந்த இயேசு கிறிஸ்துவே ஜெபத்தினால அவர் ஒரு அமைதியை பெற்றார். கல்வாரியில் எதையுமே அவர் பதறி பேசலை. அவர் பேசின வார்த்தை பொன்னான வார்த்தைகளை அவர் பேசினார். தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மளை தாழ்த்தி என் பாவங்களை மன்னியும், எனக்கு இறங்கும் அப்படின்னு கேட்கும்போது ஆண்டவர் நீங்கள் நினையாத அதிசயங்களை, நினையாத அற்புதங்களை செய்வார். ஐஸ்கிரீம் சாப்பிட்ருக்கீங்களா? ஒன்று ஆமாம் சொல்லுங்கள், இல்லை இல்லை சொல்லுங்கள். நான் வாங்கிட்டு வாங்கன்னு கேட்க மாட்டேன், ஆமாவா இல்லையா சொல்லுங்கள். ஐஸ்கிரீம் பொரிச்சு சாப்பிட்ருக்கீங்களா? இல்லையா? யூடியூப்பில் பாருங்கள், ஃப்ரைடு ஐஸ்கிரீம்னு போட்டு பாருங்கள். எப்படி பொரிக்கிறது? ஒரு ஐஸ்கிரீம் எடுத்து மைதாவை தடவி அதை ஃப்ரீசரில் கொண்டு வச்சாங்க. ஒரு 2 மணி நேரம் கழிச்சு எடுக்கணும். எடுத்து அதில் இந்த பிஸ்கட்டுவோ சோளமாவோ அப்படி சுற்றி வச்சு நல்ல எண்ணெயில் பொரிக்கணும். டீப் ஃப்ரை நல்லா போட்டு பொரிச்சா மேலே உள்ளதெல்லாம் பொரிஞ்சிருக்கும், உள்ள கூழாக தான் இருக்கும். உங்கள் கணவர் உங்களை பொரிச்செடுத்தாலும், உங்கள் மனைவி உங்களை பொரிச்செடுத்தாலும், உங்கள் பிள்ளைங்க உங்களை பொரிச்செடுத்தாலும் நீங்கள் ஐஸாக தான் இருக்கணும். ஆமேன்னு சொல்லுங்கள். எப்படி ஐஸாக இருக்க முடியும்? நான் காலையில் சொன்ன வசனத்தை தான் சொல்லுது. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றை குறித்து ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா பத்திக்கும் மேலான தேவ சமாதானம் இருதயங்களையும் சிந்தைகளையும் காத்துக்கணும். எல்லாம் லெந்து நாள் கூட்டத்துக்கு வந்து இந்த முரண்பட்ட உறவுகள் நடுவில் நான் எப்படி நடக்கணும், நான் என்கிட்ட இருக்க முரண்பாடை எல்லாம் நீ மாற்றிப்போம். நான் சில நேரம் பிடிவாதம் பிடிக்கிறேன், எதுக்கெடுத்தாலும் வாக்குவாதம் பண்ணுறேன், என்கிட்ட சோம்பேறித்தனம் இருக்குது, நான் குறை சொல்லிக்கிட்டே இருக்கேன், நான் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கேன். இதெல்லாம் என்னை விட்டு மாற்றுங்கப்பா.
நான் ஒரு பெர்ஃபெக்டான ஒரு கணவனா, பெர்ஃபெக்டான ஒரு மனைவியா, பெர்ஃபெக்டான ஒரு பிள்ளையா நான் வாழணும் ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யணும்னு பரிசுத்த ஆவியானவர்கிட்ட ஒப்பு கொடுப்போம். பயந்த பேதுருவை மாற்றினார். முரண்பட்ட சீசர்கள் எல்லாம் பரிசுத்த ஆவியானவர் மாற்றினார். முரண்பட்டவர்கள், ஆனால் பரிசுத்த ஆவியானவர் அவர்களை மாற்றி வணைந்தார். அதே ஆண்டவர் நம்மளும் வணைய மாட்டாரா? ஆண்டவரே, என்னை வணையும், என்னை வேதனைப்படுத்துகிறேன் பிள்ளைகளை வணையும், பிடிவாதம் பிடிக்கிறேன் பிள்ளைகளை வணையும், எனக்கு பாரமாக இருக்கிற உறவுகளை வணையும். தெய்வ சமூகத்தை ஒப்பு கொடுத்து ஒரு 5 நிமிஷம் ஜெபிப்போம். எல்லாரும் கண்களை மூடுவோம், கர்த்தரை நோக்கிப்பார். முரண்பட்ட உறவுகள் சில நேரம் குடும்பத்திலே வெறுப்பை உண்டு பண்ணி விடுகிறது. நான் செத்து போனால் நல்லா இருக்குமேங்கிற அளவுக்கு நிலைமைகள் மோசமாகி விடுகிறது. நீங்கள் நடைப்பணமாக வாழ வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுடைய முரண்பட்ட நிலைமைகள் எல்லாம் கர்த்தருக்குத்தில். உங்கள் பிள்ளைகள் வேதனைப்படுத்துவது, உங்கள் மனைவி வேதனைப்படுத்துவது, உங்கள் கணவர் உங்களை வேதனைப்படுத்துவது எல்லாம் கர்த்தருக்கு தெரியும். அவர் முரண்பட்ட உறவுகளே ஓடு வாழ்ந்தார். முரண்பட்ட உறவுகளை அவர் சரி செய்தார். முரண்பட்ட உறவுகளை கொண்டே தன்னுடைய ராஜ்யத்தை இந்த உலகத்தில் ஸ்தாபித்தார். பரிசுத்த ஆவியானவரே, இனி இந்த குறை சொல்றதை நிப்பாட்டிட்டு என் மனைவிக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இதிலிருந்து காலங்களில் உங்கள் மனைவி மூலம் நீங்கள் பெற்ற நன்மைகளை நினைச்சு ஸ்தோத்திரம் பண்ணு. உங்கள் கணவர் மூலம் நீங்கள் பெற்ற நன்மைகளை நினைத்து ஸ்தோத்திரம் பண்ணு. உங்கள் பிள்ளைகள் மூலம் நீங்கள் அடைந்த மகிழ்ச்சியை நினைத்து ஸ்தோத்திரம் பண்ணு. குறை சொல்கிறத, குற்றஞ்சாட்டுறத, எப்போ பார்த்தாலும் கோவப்படுறத, ஆண்டவரே நான் அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ண எனக்கு உதவி செய். உற்சாகப்படுத்துங்க. ஒருவரை ஒருவர் தாங்குங்க. ஒருவரை ஒருவர் பாராட்டுங்க. நம்முடைய குடும்பம் அழகானது. அன்பு இருந்தால் இயேசு நம்முடைய வீட்டிலே இருப்பார். எப்போ பார்த்தாலும் பிரிவினையும், எப்போ பார்த்தாலும் பெருமையும், எப்போ பார்த்தாலும் கோபமும் இருந்தால் ரட்சகர் எப்படி நம்முடைய வீட்டில் இருப்பார்? என்னை மன்னிங்க ஆண்டவரே, என்னை மன்னிங்க. கொஞ்சம் சாஃப்டாக நடந்து கொள்ள உதவி செய்யும். பெண்கள் கவனிக்கணும். ஆலயத்தில் ஜெபிக்கிறோம், வீட்டில் ஒரு பிரச்சனைனா தலையை அடிச்சுக்கிறோம், நெஞ்சில் அடிச்சுக்கிறோம், சுவரில் அடிச்சுக்கிறோம். ஏன் ஏன் ஆண்டவர் இல்லையா? நம்ம பிரச்சனை தீர்க்க ஆண்டவர் இல்லையா? ஜெபத்தின் எல்லையை யாரும் மீற முடியாது. நீங்கள் ஆண்டவரிடத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபியுங்கள். ஆண்டவரே, மனம் ரொம்ப வேதனைப்படுகிறது ஐயா. இந்த உலக மனுஷன் தீர்க்க முடியாது. கொலைவரியோடு ஏசா வருகிறானே என்று இந்த யாக்கோபு தேவ சமூகத்துக்கு ஓடினார். அந்த அளவுக்கு சில நேரம் உங்கள் குடும்பத்திலே பட்டயம் எழும்பலாம். தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ணுங்க. ஏசா கட்டி அணைத்து அன்போடு பேசினாரா? அன்போடு பேசினாரா? எல்லா உறவுகளையும் அவர் சீர்படுத்துவார். காரணம் என்ன தெரியுமா? அவர் உறவுகளின் தேவன். உங்கள் குடும்ப உறவுகளை கர்த்தர் தான் கொடுத்தார். சில பிசாசை அலங்கோலப்படுத்தி இருக்கலாம். வெறுமையான இந்த உலகத்தை அழகுபடுத்தின ஆண்டவர், வெறுமையான இந்த உலகத்தை ஆசீர்வாதத்தினால் நிரப்பின ஆண்டவர் உங்கள் குடும்பத்தையும் அழகுபடுத்துவார். உங்கள் குடும்பத்தையும் நிறைவுபடுத்துவார். உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வாதத்தினால் நிரப்புவார். ஒரு அருமையான லெந்து நாட்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். வீட்டில் ஜெபம் பண்ண முடியலன்னா ஆலயத்துக்கு திறந்திருக்க நேரம்லாம் வந்து முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணுங்க. எங்கள் குடும்ப உறவுகளை ஆசீர்வதி, என்னுடைய தவறுகளை மன்னியும், எனக்கு பாரமாக இருக்கிற உறவுகளை ஆசீர்வாதமாக்கிட்டார். இந்த லெந்து காலம் போல மறக்க முடியாத ஒரு காலம் உங்கள் வாழ்க்கையிலே இருக்காது. தேவ சமூகத்திலே உங்கள் குடும்பங்களை ஒப்புவித்து ஜெபிக்க ஆயத்தமாக ஒரு கூட்டம் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு 10 நிமிடத்துக்கு முன்னால் வந்து, இல்லை கூட்டம் முடிஞ்ச பிறகு ஒரு 10 நிமிடம் அமர்ந்திருந்து நம்ம பிள்ளைகளை, நம்ம குடும்பத்தை, வயசான பெற்றோரை, நம்ம வருமானத்தை, நம்முடைய ஆன்மீக நிலையை, நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் ரட்சிக்க தேவ சமூகத்தில் அமைதியாக ஜெபம் பண்ணுங்க. ஆன்மீக வாழ்விலும் உள்ளான வாழ்விலும் கர்த்தருடைய அற்புதத்தை காண்பீர்கள். பரலோக பிதாவே, சில நேரம் எங்களுடைய குடும்ப உறவுகள் எங்களுக்கு கடினமாகிறது. எங்களுக்கு வாழ தெரியல. சண்டை போடக்கூடாதுன்னு கோயிலில் தீர்மானம் எடுக்கும். எங்களை அறியாமல் கோபம் வந்தது தான் ஆண்டவரே. நாங்கள் ஒரு பிரச்சனையை பின்விளைவுகளை யோசிக்காமல் பேசிவிடுகிறோம். எங்களை மன்னியும் ஆண்டவரே.
பொறுமை என்ற உன்னதமான குணத்தினாலே, ஜெபம் என்ற அருமையான அந்த குணத்தினாலே எங்களை நிரப்புவீராக. எங்களை தாழ்த்தி எங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு எங்களுடைய குடும்பங்களுக்காக, ஆன்மீக சரீர நன்மைகளுக்காக நாங்கள் போராடி போராடி உம்முடைய கிருபைகளை சுதந்திரிக்க உதவி செய். ஊழியக்காரர்களாகிய நாங்கள் இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிக்க, கருத்து வேறுபாடுகளையும் எரிச்சல்களையும் பிரிவினை எண்ணங்களையும் சண்டைகளையும் உண்டு பண்ணுகிற பொல்லாத ஆவி உன் கையை எடு என்று கடிந்து கொள்ளுகிறேன். ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒரு தெய்வீக அன்பு வரட்டும். பிள்ளைகள் பெற்றோரை மதிக்கட்டும், பெற்றோர் ஒருவரை ஒருவர் நேசிக்கட்டும், பிள்ளைகளுடைய இதயம் பெற்றோருக்கு நேராய் திரும்பட்டும், பெற்றோருடைய இதயம் பிள்ளைகளுக்கு நேராய் திரும்பட்டும். கர்த்தருடைய ஆவியானவர் குடும்பங்களை கட்டி எழுப்புவீராக. ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென்.